கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவின் அன்பின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் சுகமாயிருப்பீர்களாக. இன்றைக்கும் நம்முடைய தியானத்திற்கு ஆதாரமாக யோவான் எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை பாருங்கள். அதற்கு இயேசு, தோமாவே, நீ என்னை கண்டதினாலே விசுவாசித்தாய், காணாதிருந்து விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்றார். இன்றைக்கி நமது ஆவிக்குரிய வாழ்க்கையை கொஞ்சம் நாம் நிதானித்து பார்க்க இயேசுவின் நாமத்தில் உங்களை அழைக்கிறேன். பிரியமானவர்களே, என்னோடு கூட சேர்ந்து சில நண்பர்கள் ஊழியம் செய்து கொண்டிருந்தார்கள். ஒரு விஷயம், நாங்கள் வருடாந்திரத்தில் அந்த கடைசி மாதத்தில் உபவாசம் இருந்து காத்திருந்து ஜெபிக்கிறது வழக்கம். எதுக்காக என்று சொன்னால், வரப்போகிற புதிய ஆண்டு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும், வரப்போகிற புதிய வருஷத்துக்கு தேவன் நல்ல வாக்குத்தத்தங்களை தர வேண்டும், வரப்போகிற புதிய வருஷத்தில் ஊழியத்தில் தேவ மகிமை வெளிப்பட வேண்டும் என்று பல காரியங்களுக்காக இந்த வருட கடைசியிலே காத்திருந்து ஜெபிக்கிறது வழக்கம். அப்பொழுது என் நண்பர் ஒருவர் ஜெபித்து முடித்து விட்டு வந்து சொன்னார், ஒரு வாக்குத்தத்தம் கிடைச்சிருக்கு, இருந்தாலும் தேவன் அதை உறுதிப்படுத்தணும் அப்படின்னார். அப்போது நாங்கள் எல்லாம் கூடி ஜெபிக்கும் போது ஒரு சகோதரன் கடைசி ஜெப நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு வார்த்தையை சொல்லி அவன் ஜெபிக்கான். உடனே பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா அப்படின்னு என் நண்பர் சொன்னார். ஜெபம் முடிஞ்ச உடனே கேட்டேன், ஏன் ரொம்ப ஆர்ப்பரித்தீங்களே, என்ன விஷயம்னே? ஆண்டவர் எனக்கு சொன்ன வாக்குத்தத்தத்தை இந்த தம்பி ஜெபிக்கும் பொழுது வெளிப்படுத்தி உறுதிப்படுத்திட்டார். அப்போ நான் சொன்னேங்க, வாங்க, ஏசப்பாவை பார்த்துருக்கீங்களாண்ணே? இல்லைன்னாரு. பரலோகத்தை பார்த்துருக்கீங்களாண்ணே? இல்லைன்னாரு. பரலோகம் உண்டுன்னு விசுவாசிக்கீங்களாண்ணே? ஆமான்னாரு. எப்படின்னு கேட்டேன். நான் பைபிள் சொல்கிறத விசுவாசிக்கேனார். அப்போ நான் கேட்டேன், பைபிள் சொல்கிற பரலோகம் இருக்குன்னு விசுவாசிக்கிற நீங்கள் தேவ சமூகத்தில் இன்றைக்கி காலையிலேருந்து மத்தியானம் வரைக்கும் காத்திருந்து ஜெபித்தது வாக்குத்தத்தத்துக்காக. அப்போ ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தத்தை விசுவாசிக்காமல் எனக்கு அதை உறுதிப்படுத்தினா தான் நம்புவேன்னு சொல்கிறீங்களே, இது விசுவாசமா அவிசுவாசத்தின் அடையாளமானே? நீங்கள் என்னத்தையும் பேசுங்க, நான் எப்படி தான் ஃபாலோ பண்ணுறேன். நான் ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கிற காரியத்துக்கு அவர் எனக்கு இன்னொருத்தர் மூலமாக உறுதிப்படுத்தணும். அப்போ நான் சொன்னேன், ஆண்டவர் வேதத்தில் சொல்லியிருக்காரு, அவிசுவாசியாக இராமல் விசுவாசியாக இராங்காரு. இப்போ இயேசு கிறிஸ்து சீசர்களோடு படகுல போகிறாரு. கடல் கொந்தளிக்கு, காற்று வீசுது, இயேசு தூங்கிட்டு இருக்காரு. சீசர்கள் அலறாங்க, ஐயரே எங்களை காப்பாற்றும், மடிந்து போகிறோம். ஆண்டவர் எலும்பி காற்றையும் கடலையும் அதட்டின உடனே சீசர்கள் நம்பினாங்க, இவர் யாரோ, இவருக்கு காற்றும் கடலும் கீழ்ப்படுகிறதே. ஆண்டவர் அவங்கள பார்த்து என்ன சொன்னார் தெரியுமா? அற்ப விசுவாசிகளே, ஏன் பயப்பட்டீர்கள்? இப்போ என் நண்பரை பார்த்து கேட்குறேன், நீ அற்ப விசுவாசியா விசுவாசியானே? ஏன் விசுவாசத்தில் நீங்கள் தலையிடாதீங்க அப்படின்னார். அவருக்கு தன்னுடைய குறையை ஏற்றுக்கொள்ளுகிற மனதில்லைங்க. உண்மையிலே நான் இந்த காரியத்தை ஏன் இன்னைக்கு வருத்தத்தோடு பதிவிடுகிறேன்னா, அநேக தேவ பிள்ளைகள் தேவனை விசுவாசிக்கிறதுல அவிசுவாசிகளாக இருக்கிறாங்க. கண்டாதான் விசுவாசிப்பாங்க. நீங்கள் ஜெபிக்கும் போது ஆண்டவர் பேசினா விசுவாசிக்க மாட்டாங்க. அதுக்கு ஒரு அடையாளம் வேணும், அதை கர்த்தர் உறுதிப்படுத்தணும். நான் கேட்குறேன், நீ சாக கிடக்காயா, படுக்கையில் சாக கிடக்கா, ஆண்டவர் நோக்கி அழுவுறா, கர்த்தர் உன்னை காப்பாற்றுவேன்னு சொல்லிட்டாரு, விசுவாசிக்க மாட்டியோ? அடையாளம் தந்தால் தான் விசுவாசிப்பேம்பியோ? அவர் அடையாளம் தரலைன்னா நீ செத்து போவியே. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, வேதவசனம் சொல்லுது, தேவனிடத்தில் விசுவாசமாக இருங்க, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கன்னு சொல்லும் பொழுது, கண்டு விசுவாசிக்கிறது விசுவாசத்தின் அடையாளம் அல்ல. அன்னைக்கு தோமா சொன்னா, நான் இயேசுவை பார்த்து அவர் கையில் ஆணிகளால் உண்டான காயத்தில் என் விரலை போட்டு இடுப்பில் விழாவில் என் கையை போட்டால் ஒழியே நான் விசுவாசிக்க மாட்டேன். ஆண்டவர் அதை பாராட்டலை, வருத்தப்பட்டார். இன்னைக்கு உங்களில் எத்தனை பேர் தேவனிடத்தில் அவிசுவாசமாக இருக்கீங்க? உங்கள் அவிசுவாசத்தை கடிந்து கொள்ளுங்க, அப்பொழுது உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். முழு இருதயத்தோடு தேவனை விசுவாசிக்க பழகுங்க. உறுதிப்படுத்தணும், அடையாளம் தரணும், இப்படிலாம் கேட்காதீங்க. நீங்கள் என்ன நோக்கத்துக்கு தேவ சமூகத்தில் ஜெபிக்க வாரீங்க, அதை விசுவாசிங்க, ஆண்டவர் உங்களுக்குள்ள கிரியை செய்வார். நம்ம ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, பரிசுத்தமான இந்த காலை வேளையில் உமது கிருபையுள்ள கரத்தில் உமது பிள்ளைகளை தருகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். வார்த்தையாலே பேசுகிற தேவன் நீர். உம்முடைய வார்த்தையை விசுவாசிக்கிற நல் இருதயத்தை உமது பிள்ளைகளுக்கு கொடுத்து அவர்களை நடத்துங்க, ஆசீர்வதிங்க. அற்புதர் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.